Hi everyone. அனிமேஷன் வீடியோ அதாவது கார்ட்டூன் மூவிஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், நம்மளே மேக் பண்ணலாம். நமக்கு நிறைய ஸ்டோரி இருக்கும், அதை எப்படி மேக் பண்ணணும் நம்ம தெரியாமல் இருக்கலாம். அதை நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம அதை மூவியாவோ இல்லை ஷார்ட் ஃபிலிமாவோ நம்ம ரெடி பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு Plotagon சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா Plotagon ஸ்டோரின்னு சொல்லி ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக அனிமேஷன் அதாவது கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப். யாருனாலும் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஈஸியாக புரியும். இதோட ஹோம் பேஜ் நீங்கள் போனீங்கன்னா இதில் நிறையா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன டிப்ஸ் இருக்கும், டியூட்டோரியல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக இதில் வீடியோ அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிரியேட் எ நியூ பிளாட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது வந்து நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற பேக்ரவுண்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு அது போகிறதுக்கு முன்னால் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேரக்டர் டிசைன் பண்ணிக்கலாம், மேல் ஃபீமேல் எப்படின்னாலும். இப்போது நான் ஒரு மேல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் கட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இதில் நம்ம ஃபேஸ் கட்டி எப்படி இருக்கணும், அவங்க என்ன கலரில் இருக்கணும், பிளாக்காக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், எப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அதேபோல் இதில் எக்கச்சக்கமான ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஹேர் என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீசை வேணுமா, தாடி வேணுமா, நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம அவங்கள க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்களோட அதேபோல் ஐ கலர் என்ன கலரில் நம்ம வைக்கணும், ஐப்ரோஸ் எப்படி இருக்கணும். இதில் பெண்களுக்கு ஏற்றாப்புல நிறையா டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஐப்ரோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் இதில் நம்ம பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதேபோல் லிப்ஸோட கலர் எந்த கலரில் இருக்கணும் எப்படிங்கிறத நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்ணாடி போடணுமா, அதேபோல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இவங்களுக்கு கம்மல் போடணுமா. இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே 360 ரொட்டேட் பண்ணி பார்த்திங்கன்னா சைடில் அவங்களுக்கு கம்மல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சைடு கட்கான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெத்திச்சூடி, கம்மல், பூ வைக்கிறதா இருந்தாலும் பூ வச்சுக்கலாம். ஹெட்செட் போட்டு இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புலனாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொம்மை மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். கிரீடம் வச்சு ஒரு ராஜாவா, கிரீடம் வச்சு ஒரு ராணியா எப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு முஸ்லீம் கேலா இல்லைனா தலப்பா கட்டிய ஒரு விவசாயியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே டைமில் அவங்களுக்கு ஏற்றப்பல ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும், ஃப்ரீ ட்ரெஸ் நிறையா இருக்கும், காசு கொடுத்து வாங்குறது இருக்கும். அவங்களுக்கு ஏற்றப்பல நம்ம எந்த ட்ரெஸ்னாலும் நம்ம இதில் போட்டுக்கிட்டுக்கலாம். இந்தியன் கல்ச்சர்லேயும் நிறைய இதில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம அவங்கள க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். காசு கொடுத்து வாங்கலைன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற இந்த ட்ரெஸ்லேயே ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். விவசாயிக்கு கோட் சூட் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். இது மன்னர் கூட வச்சுக்கலாம், அந்த காலத்து ஒரு கிங் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேண்டு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபேண்டு போட்டால் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, அதனால் நம்ம வேறு ட்ரெஸ் ஒன்று போட்டு ஃபேண்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோட் சூட் போட்டு இப்போது ஃபேண்ட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் எந்தெந்த அதுபோல் ஃபேண்டோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஐட்டம் இருக்குது. ஃபேண்டு இல்லைனா ஷார்ட்ஸு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஷூஸும் இதில் எக்கச்சக்கமான ஹீல்ஸ் வச்சது, ஹீல்ஸ் இல்லாமல் பூட்ஸு எல்லாமே இருக்குது நமக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வேண்டாம், பேர் நம்ம என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நேம் கொடுத்துட்டு நம்ம டன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் க்ரியேட் ஆகிடும். அகெயின் பிளாட்ஸ் போயிட்டு க்ரியேட் நியூ பிளாட் கொடுத்துட்டு இதில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூவிஸ் எடுக்கும்போது கட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, கட் ஸ்டார்ட் அப்படி சொல்லுவாங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கேரக்டர் இஸ் சம்வேர் சீன் சொல்லியிருக்கு. இந்த சீன் க்ரியேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிறதுல நிறைய இது இருக்குது. இது போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீங்கிறதுல எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம இதில் எந்த மாதிரினாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். அதுபோல் இதில் மழை வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், எப்படினாலும் ஓகே. இப்போ இதில் நம்ம இந்த பஸ் ஸ்டாப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஸ் ஸ்டாப்பில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் நம்ம கொண்டு வரோம். நம்ம க்ரியேட் பண்ணி அந்த ஸ்பேரோ வச்சுக்கலாம். அகைன் இன்னொரு கேரக்டர் நம்ம ஓப்பன் பண்ணி அது யாரோ பிரின்ஸ் சீதா இவங்களை கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதுலேருந்து நம்ம அவங்க இருக்கிற இடத்த கூட மாற்றிக்கலாம். இல்லை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற மாதிரியோ, இல்லை அவங்க ஃபஸ்ட்டு இருந்த அந்த இடத்துல உட்கார்ற மாதிரியோ, அதேபோல் இவங்களும் நம்ம பிடிச்ச கேரக்டரை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா சார்ட் படம் போட்டிருக்கோம். இதில் வந்து கேரக்டர் பிரின்சஸ் சீதா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா வாய்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா ஜஸ்ட் நான் டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய், ஹவ் ஆர் யூ.
இப்போ இதை சீதா சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது, இதில் நியூட்ரலுங்க இடத்துல அவங்க ஆங்க்ரியில் சொல்கிறாங்களா இல்லை போர்டில் சொல்கிறாங்களா, எக்கச்சக்கமான ஃபீலிங்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ அகைன் சார்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த கேரக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஸ்பேரோ. இவங்க அதேபோல் ரொம்ப இவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க ஹாப்பி சைன் கொடுத்துட்டு ஐ ஆம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சீன் பஸ் ஸ்டாப் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா Hi, how are you? I'm fine. What about you? இப்போ இதில் வந்து இவங்களும் பேச வச்சுக்கலாம், இல்லை நாமளே கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இல்லை இருந்தாங்க அப்படின்னா இப்போ சீதாங்கிற இடத்துல இப்போ ஜஸ்ட்டு நான் பேசுகிறேன். ஹாய் ஸ்பேரோ, ஹவ் ஆர் யூ. நான் இப்போ ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். அகைன் ஸ்பேரோ ரீப்ளே பண்ணுறாங்க. ஐ ஆம் ஃபைன் சீதா, வாட் அபவுட் யூ. இப்போது அகைன் நம்ம இதை ப்ளே பண்ணோம்னா Hi, how are you? ஐ ஆம் ஃபைன் சீதா, வாட் அபவுட் யூ. சாரி, நான் சீதா கிட்டே பேசுனது ரெக்கார்ட் ஆகலை போல். நீங்கள் இதை நீங்கள் யாருனாலும் நீங்கள் பேசிக்கலாம். அகைன் இதில் ஏன்னு ஒரு படம் இருக்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது சினிமாவில் ஏதாச்சும் ஒரு சீன் வரும். அதில் வந்து 5 years லேட்டர்ஸ் இல்லை 30 minutes ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி வரும்ல. அதில் வந்து நம்ம இப்போ சும்மா ஜஸ்ட்டு 30 minutes லேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அகைன் இதை கொடுத்துட்டு அகைன் பஸ் ஸ்டாப் கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அவங்க மீட் பண்ணுறாங்க. 30 minutes லேட்டர் வருது. இதில் Hi, how are you? ஐ ஆம் ஃபைன் சீதா, வாட் அபவுட் யூ. நீங்கள் இப்படி ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கைப்படம் போட்டிருக்கலாம். இந்த கைப்படம் போட்டிருக்கல நம்ம ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ சீதான் இருக்காங்க. ஆக்ட் ஆன் அப்படிங்கிற இடத்துல நம்ம இதில் என்ன ஃபீலிங்ஸ்னால் நம்ம வச்சுக்கலாம். ஹக் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸ்பேரோவை அவங்க ஹக் பண்ணுறாங்க. இதை எப்படி அப்படின்னா இதில் நம்ம எந்த ஃபீலிங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். அகெயின் இந்த இடத்துல ஹக்குங்கிற இடத்துல நம்ம ஸ்லாப் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்லாப் வச்சோம் அப்படின்னா அகெயின் நம்ம ப்ளே ஜஸ்ட் இது மாதிரி நமக்கு எந்த சீன் வருதோ அதுக்கேற்றால நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் வேணாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். இதில் ஃபீலிங் அதுக்கப்புறம் இல்லை ஸ்டார் படம் போட்டிருக்கு. இந்த ஸ்டார் படத்தில் நமக்கு பிடிச்சமான சவுண்ட் எஃபெக்ட் இப்போ எடுத்துக்காட்டால் அவங்க கோவப்படுற மாதிரி கோவப்படுற மாதிரி, பயப்படும்போது பயப்படுற மாதிரி அந்த எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம். அகைன் இதில் மியூசிக் இது வந்து இப்போ சவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறது நம்ம அடிக்கும்போதோ இல்லை அந்த டைமிங்கில் வர்றது மட்டும், மியூசிக்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிஎம் எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஃபுல்லாக வரது நம்ம ரெடி பண்ணிவிட்டு அகைன் இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் படம் இருக்குது. இதில் கொடுத்து சேவ் வீடியோ ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வித் சப்டைட்டில்ஸ் வித்தவுட் சப்டைட்டில்ஸ்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் சப்டைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம், வேண்டாம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். சப்டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இல்லை இந்த ரெண்டரிங் அப்படிங்கிறது 100 வரும். இந்த ஆப்பில் நமக்கு பேக்ரவுண்டான எக்கச்சக்கமான சீன்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுல நிறையா ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடலாம். வீடியோஸாக க்ரியேட் பண்ணி போடலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். சின்னதாக நீங்கள் க்ரியேட் பண்ணி இதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் சேவ் டு கேலரி இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கேட்கும். நேம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம். வச்சுட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். டன் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஹோம் கொடுத்துருங்க. உங்களுடைய மீடியா பிளேயர் ஏதோ ஒரு எம்எக்ஸ் பிளேயர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் மூவிஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபிலிம் ரெடியாக இருக்குது. அது என்ன ஃபிலிம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். Hi, how are you? I am fine, Sita. What about you? Thank you.